பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார். ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பார். சில நேரத்தில் சில நபர்கள் நமக்கு இந்த காரியத்தில் துணையாய் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பியிருந்திருக்கலாம். நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காரியம் செய்து முடிக்கிறது வர நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஐயோ அவர்கள் துணையாக இருப்பேன்னு சொன்னாங்களே, அவங்க துணையாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தேனே என்று நீங்கள் ஒருவேளை வேதனைப்படலாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம்ப்பா. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உனக்கு பக்க துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாராம். என கண்பானவர்களே, உங்களுடைய பாதங்கள் காக்கப்படுகிறது. உங்களுடைய பாதங்களை காக்கிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார். எங்க சங்கீதம் 91வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எல்லா பாதைகளிலும் உங்களை அவர் நான் காப்பேன்னு சொல்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி, நீங்கள் நடக்கிற பாதையில், நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு அவர் துணையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆபகுக் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்லுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பேன்னு சொல்கிறார்ல, அதை நினைத்து சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கால்களை மான் கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தானத்தில்
நடக்க பண்ணுவாருங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தில் பக்கத்துணையாய் இருப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நில்லுங்கப்பா. அவங்க செய்கிற அந்த வேலையில், அந்த காரியத்தில், ஆண்டவரே அந்த பிஸ்னஸில் கர்த்தர் பக்க துணையாக இருக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாகன்னு சொல்லி செபிக்கிறேன்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.